துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே இறைவனே இயேசுவே இதயம் எழுந்து வா, நாதனே நேசனே பாசமாய் நீ வா, உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா, உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே, உறவே வா உயிரே வா, உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. நாம் உறவோடு இயேசுவின் உறவில் நாம் உறைவோம். நாம் இன்று 19/9/24 இருக்கிறோம். நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி 44 1 2 3 நீதிமொழிகள் 21 25 26 27. சோம்பேறியின் வேலை செய்ய மறுக்கின்றனர், அவர் நாள் முழுதும் பிறர் பொருளுக்காக இயக்கம் கொண்டிருப்பர். இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 15 1 11. நான் அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். இன்றைய தூய நற்செய்தி லூக்கா 7:36-50. இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் அவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவார் ஆவார் என்றார். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். மரியேன் மதலேனாள் பெண்கள் வரிசையில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தார். திருத்தூதர்களில் திருத்தூதராக உயர்த்தப்பட்டார் என்று நம்ம போப் பிரான்சிஸ் சொல்வார். முதல் நற்செய்தியாளர் என்பார். அதேபோல் அவர்தான் முதல் நற்செய்தியாளர். நாம் இன்று அன்புக்காக நாம் ஒருவரை ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்ய கடவுள் செய்ய முடியாத பிறரன்பு தான் கடவுளை முழுமையாக்குகிறது, நிறைவாக்குகிறது. கடவுளை மட்டும் அன்பு செய்வதோ மற்றவர்களை மட்டும் அன்பு செய்வதோ முழுமையான நிறைவான அன்பாக முடியாது. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் நாம் வெறும் பக்தி முயற்சிகளையே வைத்திருக்கிறோம். அன்பு என்ற வார்த்தை மறைந்துவிட்டது. கனானிய பெண் தன் நிலையையும் சமாரிய பெண் தன் நிலையையும் எடுத்து கூறி இயேசுவை பிரித்து பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் இறைமகன் என்று அறிந்தவுடன் ஒன்றிணைகிறார்கள். அதான் அன்பு என்பதற்கு நாம் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறார்? கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்று கேட்க தவறிவிடுகிறோம். நமது கற்பனையில் தோன்றுவதெல்லாம் நிகழ வேண்டும் என எதிர்பார்ப்பது ஞானம் அல்ல. மாறாக உண்மையான ஞானம் எங்குள்ளதோ அதை தேட வேண்டும். நமது ஞானத்தை கற்பிப்பவர் இயேசு தானே. எனக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இது நடக்க வேண்டும், நான் கடவுள் கேட்பதையெல்லாம் எனக்கு செவிசாய்க்க வேண்டும், இயேசுவே என் எதிரி துரோகம் செய்துவிட்டான், அவனை தண்டியும், உடனே கடவுள் தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கடவுளுக்கு அறிவுரை கூற முற்பட்டு விடுகிறோம். அது தவறு. நாம் ஞானத்தோடு செயல்படும் போது ஞானத்தின் ஊற்றான தேவன் நமக்கு ஞானத்தை நேர்மறையோடும் அனைவரையும் பார்க்கிற ஞானம் நிறைந்த கண்களையும் உள்ளத்தையும் எங்களுக்கு தந்தரலும். எங்கள் செயல்கள் இந்த ஞானத்தை வெளிப்படுத்துவனாக அமைதியாக எங்களுக்கு அருள் தாரும் என்று நாம் ஜெபிப்போம். உடைப்பட்ட இதயத்தில் இயேசுவின் நிபந்தனையற்ற அன்பு. இவ்வாசகத்தில் ஆண்டவருடைய காலடிகளை கூந்தலால் கழுவிய பெண் யார்? விவிலிய அறிஞர் பலர் கூற்றுப்படி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் விபச்சாரத்தில் பிடிபட்டு இயேசு தீர்ப்பிடாத பெண் என கருதப்படுகிறது. கையும் களவுமாக பிடிப்பட்ட பெண்ணை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை விட அவளை மன்னிக்க வேண்டும் என்ற இயேசுவின் திட்டம் நிறைவேறியதால் அப்பெண் இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக கருதினார்.
விபச்சாரம் செய்பவர்களுக்கு பணமே நோக்கம். ஆனால் இங்கே அப்பெண் பணத்தை வீசி எறிந்து இயேசுவுக்காக நறுமண தைலம் வாங்கினாள். விபச்சாரம் செய்யும் பெண்கள் தங்களின் கூந்தலை அழகாக வைத்திருப்பார்கள். இங்கே அவள் கூந்தலால் அவருடைய பாதத்தை துடைக்கின்றாள் என்றால் அது ஒரு அடிப்படை மனமாற்றம். இம்மனமாற்றத்திற்காக காரணம் ஆண்டவருடைய நிபந்தனையற்ற அன்பும் மற்றும் அளவில்லாத மன்னிப்புமே ஆகும். நாம் எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நாம் நேற்று பார்த்தது போல் அன்பு பொறுமை, அன்பு எதிர்நோக்கு இல்லாதது, அன்பு எதையும் எதிர்பாராது என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அன்பு இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அன்பு தீவினை மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். ஆனால் தான் இயேசுவும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அந்த பாவியை இறைவனின் திட்டப்படி அவர் மன்னித்தார். நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.